வணக்கம் நண்பர்களே, சென்னா மசாலா தான் இன்றைக்கி நான் வைக்க போகிறேன். அதுக்கு 2 பல்லாரி 10 பல் பூண்டை மசியை அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அரைச்ச விழுதை ஊற்றி கிளறிக்கிடுவோம். தக்காளி 2 அதையும் மைய அரைச்சி அது கூடயே ஊற்றி கிண்டிக்கலாம். அதை மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொண்டைக்கடலை அவிச்சு வச்சுருக்கேன். ஒரு 10 கொண்டைக்கடலை போல் அதையும் மைய அரைச்சி அதையும் ஊற்றிக்கிட்டு அது கூடவே கரம் மசால் பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவிச்சு வச்ச கொண்டைக்கடலை ஊற்றி அரைச்சி வச்ச கொண்டைக்கடலை விழுதையும் சேர்த்து ஊற்றிக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தக்காளி சாஸ் ஊற்றிக்கலாம். எல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுருவோம். மூடி வச்சு கொதிக்க விடலாங்க, ஏன்னா அது திரைக்கும் நல்ல. அதனால தான் லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி அதையும் போட்டு எண்ணெய் ஊறி வந்ததும் இறக்கிடலாங்க. இப்போ சப்பாத்தி சூப்பராக போட்டாச்சு. போட்டு எடுத்து இந்த சென்னா மசாலாவை வச்சு நம்ம சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நல்லா சுட சுட சப்பாத்தியும் சென்னா மசாலா. இந்த சென்னா மசாலாவை நான்கு, தோசைக்கு இதுக்கெல்லாம் கூட இது நல்லாயிருக்குங்க. சரிங்க, இப்போ சூப்பராக சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.